அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்போடு நுமைக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருமலை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்னலாரின் அமுதமொழிகளை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் சூரத்துல் பஹரா அத்தியாயத்துக்கு செல்லலாம். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை பெறக்கூடியவர் 7 பேர். அந்த 7 பேரில் ஒருவர் அந்த நம் தலைக்கு மேல் அந்த சூரியன் நம் தலையிலே பட்டு மூளையெல்லாம் கலங்கிவிடும். அப்படிப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய அர்ஷினை நிழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். அந்த 7 பேரில் ஒருவர் யார் என்று சொன்னால், தனிமையாக இருந்து அல்லாஹ்விடம் துவா செய்து கண்ணீர் வடிப்பார். அவர் அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் இருந்து அல்லாஹ்வை கண்ணீர் வடித்து அழுது அல்லாஹ்விடம் துவா செய்வார். அந்த 7 பேரில் ஒருவர் ஆவார் இவர். இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலை தருவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறான் என்று நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு முன்பதாக அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு முன்பதாக 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சூரா, குல் ஹுவல்லாஹ் சூரா, குல்லவுது பலக் சூரா, குல்லவுது பிபின்னா சூரா இதை 3 முறை ஓதிவிட்டு 2 கை ஏந்தி ஓதி உடம்பெல்லாம் தடவிக்கொண்டு அதன் பிறகுதான் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பார் என்று முஃமின்களின் தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்க் 13வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், இன்னஹு அலீமுன் பிதாது சுதூர். மனிதர்களின் இதயங்களிலவற்றை நன்கறிபவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சூரத்துர் ரஹ்மான் 60வது அத்தியாயத்தில் வருகிறது, நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா என்று கூறுகின்றான் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்து நபிமொழி 40 என்ற அத்தியாயத்திலிருந்து 2 நபிமொழிகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அபு மசூத் சுக்பா பின் அம்ர் அல் அன்சாரி அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முந்தைய இறை தூதரிடமிருந்து பெற்ற வசனங்களில் ஒன்று, உங்களுக்கு வெட்கம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் விரும்புவது போல் செயல்படலாம். நூல் அல் புகாரி. அபு அம்ரு என்றும் குறிப்பிடப்படுகிறார். சுபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, இனி வேறு யாரிடத்தும் கேட்க தேவையில்லாத வகையில் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்று மொழிந்து அதன் மீதே நிலைத்திருப்பீராக என அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களின் மகன் அபு அப்துல்லா ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார், நான் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நிறைவேற்றுகிறேன், ரமலானில் நோன்பு நோக்குகின்றேன், சட்டப்படி அனுமதிக்கப்பட்டவர்களை ஏற்று நடக்கிறேன், சட்டப்படி தடுக்கப்பட்டவற்றை வெறுத்து ஒதுக்குகின்றேன்,
இதற்கு மேல் நான் எதுவும் செய்யவில்லை. இந்த நிலையில் நான் சொர்க்கத்தில் நுழைவேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதில் தந்தார்கள். நூல் முஸ்லீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளதாக அபு மாலிக் அல் ஹாரித் இப்னு ஹசீம் அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும். தூய்மை ஈமானின் ஒரு பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே என்பது மீசானின் நன்மையின் தட்டை நிறைகிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே ஆகிய இரண்டுமோ அல்லது ஒவ்வொன்றோ வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருப்பதை நிரப்பிவிடுகின்றது. தொழுகை ஒளியாகும். தொழுகை ஒளியாகும். தர்மம் அத்தாட்சியாகும். பொறுமை வெளிச்சமாகும். திருக்குர்ஆன் உங்களுக்கு சாதாரணமான அல்லது எதிரான ஒரு நிரூபணமாகும். தனது நாளை துவங்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை பேரத்தில் ஈடுபடுத்துகின்றான். ஒன்று அதற்கு விடுதலை தேடி தருகின்றான், அல்லது அதற்கு அழிவை தேடி தருகின்றான். ஆதாரம் முஸ்லீம். அபூதர் அல் கிபாரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாட்சிமை பொருந்திய இறைவனிடமிருந்து அறியப்பெற்றதாக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடியார்களே, மக்களுக்கு அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்திருக்கின்றேன். அதுபோலவே அதை உங்களுக்கும் தடை செய்திருக்கிறேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்காதீர்கள். என்னுடைய அடியார்களே, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர மற்றுமுள்ள நீங்கள் எல்லோரும் வழி தவறியவர்களாகவே இருக்கிறீர்கள். எனவே என்னிடம் நேர்வழி காட்ட கோருங்கள், நான் நேர்வழி காட்டுவேன். என்னுடைய அடியார்களே, என்னால் உணவளிக்கப்பட்டவர்களை தவிர நீங்கள் எல்லோரும் பசியால் வாடியிருப்பீர்கள். ஆகவே என்னிடம் வேண்டுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். என்னுடைய அடியார்களே, என்னால் ஆடை அளிக்கப்பட்டவர்களை தவிர நீங்கள் எல்லோரும் ஆடையற்றவர்களே. ஆகவே என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அளிக்கின்றேன். என்னுடைய அடியார்களே, நீங்கள் இரவும் பகலும் பாவம் செய்கின்றீர்கள். நானே பாவங்களை மிகவும் மன்னிப்பவன். ஆகவே என்னிடம் மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். என்னுடைய அடியார்களே, நீங்கள் எத்தனை முயன்றாலும் எனக்கு தீங்கு செய்கின்ற நிலை நீங்கள் எய்திட முடியாது. இன்னும் நீங்கள் எத்தனை தான் முயன்றாலும் எனக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுள் மனிதர்களும் ஜின்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னை வணங்குவதில் மிகவும் இரையச்சம் மிக்கவர்களாகவும் பயபக்தியுள்ளவர்களாக இருந்து என்னை வணங்கினாலும் அது எந்த விதத்திலும் என்னுடைய ஆட்சியின் எல்லை விரிவடைய செய்வதில்லை. என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு முன்னால் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுக்கு மனிதர்களுக்கும் ஜின்களும் ஆகிய அனைவரும் எத்தனைதான் கெட்டவர்களாய் இருந்து குழப்பங்களை விளைவித்தாலும் அது என்னுடைய ஆட்சியின் எல்லையை எல்லளவும் குறைத்து விடாது. என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் மனிதர்களும் ஜின்களும் ஒரே இடத்தில் கூடி நின்று என்னிடத்தில் வேண்டியதெல்லாம் கேட்கவும், அவ்வாறு நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் தந்தாலும் அது என்னிடம் இருப்பதை ஒரு ஊசி முனை கடலில் முக்கி எடுப்பதால் ஏற்படும் அளவிற்கு கூட குறைந்து விடுவதில்லை. என்னுடைய அடியார்களே, உங்களுடைய செயல்களை கொண்டே நான் உங்களை கணிக்கிறேன். அவைகளை வைத்து கொண்டுதான் நான் உங்களுக்கு பின்னர் கூலி தருகின்றேன். ஆகவே உங்களில் நல்லதை காண்பவர்கள் அல்லாஹ்வை புகழட்டும், நல்லது அல்லாதவற்றை காண்பவர்கள் தங்களை தவிர வேறு எவரையும்
குறை கூற வேண்டாம். ஆதாரம் முஸ்லீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் அல் பஹரா 50 ஆயத்துகள் ஓதினோம். இன்ஷா அல்லாஹ் அதை இன்றையிலையும் தொடரலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் நாம் உங்களுக்காக கடலை பிளந்து பின்னர் நாம் உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் மூசாவிற்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்திருந்தோம். பின்னர் அவர் திரும்பும் முன் ஒரு காளை கன்றை வணக்கத்திற்குரியதாக நீங்கள் அவருக்கு பின் எடுத்து கொண்டீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். நீங்களோ அநியாயக்காரர்கள். பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அதற்கு பின்னரும் நாம் உங்களை மன்னித்தோம். மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு ஒரு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு பெற தௌபா செய்யுங்கள். ஆகவே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு மிகச்சிறந்ததாகும் என்று கூறியதை நினைத்து பாருங்கள். ஆகவே அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் மன்னித்து உங்கள் தௌபாக்களை அங்கீகரித்தான். நிச்சயமாக அவன்தான் தௌபாவை மிகுதியாக ஏற்று மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரை உம்மை நாம் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் அப்பால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடிமுழக்கம் பிடித்து கொண்டதையும் நினைவு கூறுங்கள். பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்து விட்டதற்கு பின்னர் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம். இன்னும் உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம். மேலும் உங்களுக்காக மண்ணு சல்வா என்னும் மேலான உணவை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம். இன்னும் உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம். மேலும் உங்களுக்காக மண்ணு சல்வா என்னும் மேலான உணவை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம். நாம் அருளியுள்ள நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் என்றோம். அதல்லாத மற்ற உணவை கேட்டதனால் நமக்கு அவர்கள் அநியாயம் செய்து விடவில்லை. எனினும் தமக்கு தாமே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தனர். இன்னும் நினைவு கூறுங்கள், இந்த ஊருக்குள் நுழைந்து அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள். தலை குனிந்தவர்களாக அதன் வாயிலில் நுழையுங்கள். எங்கள் பாவ சுமைகள் நீங்கட்டும் என்ற ஹித்ததூன், எங்கள் பாவ சுமைகள் நீங்கட்டும் என்ற ஹித்ததூன் எனவும் கூறுங்கள். அதன் நிமித்தம் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம். மேலும் நன்மை செய்வோருக்கு அதன் கூலியை அதிகப்படுத்தும் என்றும் கூறினோம். ஆனால் அவர்களில் அநியாயம் செய்தார்களே, அத்தகையோர் தமக்கு கூறப்பட்டதல்லாத வேறு வார்த்தைகளென அதை மாற்றிவிட்டனர். ஆகவே அநியாயம் செய்து விட்டார்களே, அத்தகையோர் மீது இவ்வாறு அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம். மூசா தம் கூட்டத்தவருக்கு தண்ணீர் போட்ட தேடிய போது நாம் அவரிடம், நீர் உம்முடைய கைத்தடியால் இக்கல்லை அடிப்பீராக என கூறினோம். அவர் அடித்தார். உடனே அதிலிருந்து 12 நீர் ஊற்றுகள் பீரிட்டோடின. ஒவ்வொரு கூட்டத்தினரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை திட்டமாக அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் உணவிலிருந்து உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள், மேலும் பூமியில் குழப்பம் செய்கிறவர்களாக வரம்பு மீறி அலையாதீர்கள்
என்று நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவின் மீது நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கவே மாட்டோம். ஆகவே உம்முடைய இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்தித்து கேட்பீராக. அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் பூமி முளைக்குகின்றவற்றிலிருந்து அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் அவன் வெளிப்படுத்தி தருவான் என்று நீங்கள் கூறினீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். அவ்வாறு நீங்கள் கூறியதை கேட்ட மூசா, எது மேலானதாக இருக்கிறதோ அதற்கு பதிலாக எது மிக தாழ்வானதாக இருக்கிறதோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். அங்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர் கூறினார். இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களான அவர்கள் திரும்பினார்கள். இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதின் காரணத்தினால்தான் இந்த நிலைக்கு அவர்கள் ஆளானது. அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு பணியாது மாறு செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்தார்கள் என்ற காரணத்தினால்தான். நிச்சயமாக விசுவாசம் கொண்டார்களே அவர்களும், ஈதுர்களாக இருந்தார்களே அவர்களும், கிறிஸ்தவர்களும் சாபியன்களும், அவர்களில் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கருமத்தையும் செய்தார்களோ அத்தகையவர்கள் அவர்களுக்கு அவருடைய கூலி அவருடைய இரட்சகனிடத்தில் உண்டு. மேலும் அவர்களுக்கு மறுமையை பற்றி எவ்வித பயமும் இல்லை. இன்னும் உலகில் எதை விட்டு செல்கின்றார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். மேலும் நாம் உங்களிடம் உறுதிமொழி வாங்கி உங்களுக்கு மேலாக தூர் சினாய் மலையை உயர்த்தியவாறு நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் அதில் உள்ளவற்றை நினைவும் கூறுங்கள். அதனால் நீங்கள் பயபக்தியுடையவர்களாகுவீர்கள் என்றும் நாம் கூறியதை நினைவு கூறுங்கள். பின்னர் நீங்கள் அதற்கு பின்னும் வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். ஆகவே உங்கள் மீது அல்லாஹ்வின் பேரருளும் அவனின் கிருபையும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள். மேலும் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை என்று வரம்பை மீறிவிட்டார்களே, அத்தகைய உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு நீங்கள் சிறுமையடைந்தவர்களாக குரங்குகளாகிவிடுங்கள் என்று கூறினோம். மேலும் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை என்று வரம்பை மீறிவிட்டார்களே, அத்தகைய உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு நீங்கள் சிறுமையடைந்தவர்களாக குரங்குகளாகி விடுங்கள் என்று நாம் கூறினோம். ஆகவே இதனை அதற்கு முன் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாகவும் பயபக்தியுடையவர்களுக்கு ஓர் உபதேசமாகவும் நாம் ஆக்கினோம். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுகின்றான் என மூசா தன் சமூகத்தாரிடம் கூறியபோது, எங்களை பரிகாசமாக எடுத்துக் கொள்கிறீரா என்றனர். அதற்கு அவர், நான் பரிகாசம் செய்யும் அறிவினர்களில் ஆகிவிடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். அவர்கள், மூசாவே, உமது இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. அவ்வாறு பிரார்த்தித்தால் அது எத்தகையது, அதன் தன்மை என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள். நிச்சயமாக அது கிழடுமல்ல இளங்கன்றுமல்ல, இதற்கிடையில் உள்ள மத்தியதரமான ஒரு பசு மாடாகும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான் என கூறினார். ஆகவே உங்களுக்கிடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று மூசாவாகிய அவர் கூறினார். அவர்கள் மூசாவிடம், உமது இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. அவ்வாறு பிரார்த்தித்தால் அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள். அதற்கு நிச்சயமாக அது களப்பற்ற மஞ்சள் நிறமாக
ஒரு பசுவாகும். அதன் நிறம் கெட்டியானது, பார்ப்பவர்களை கவர்ந்து அது மகிழ்விக்கும் என நிச்சயமாக அவன் கூறுகின்றான் என்று மூசாவாகிய அவர் கூறினார். அவர்கள், மூசாவே, உமது இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக. அவ்வாறு நீ பிரார்த்தித்தால் அந்த பசு எத்த வகையைச் சேர்ந்தது என எங்களுக்கு அவன் தெளிவு செய்வான். நிச்சயமாக எல்லா பசுக்களும் எங்களுக்கு ஒன்றுபோல் ஆகி அவற்றில் எந்த பசு எது என்பது எங்களை சந்தேகத்துக்குள்ளாய் விட்டது. மேலும் அல்லாஹ் நாடினால் நீ நிச்சயமாக நாங்கள் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்றும் கூறினார்கள். அவர், மூசா, நிச்சயமாக அது ஒரு பசு பூமியில் உழவடித்து வேலை செய்ததுமல்ல, பயிருக்கு தண்ணீர் இறைத்து பாய்ச்சியதுமல்ல, குறையற்றது, அது வடிவில்லாதது என நிச்சயமாக அல்லாஹ்வாகிய அவன் கூறுகிறான் என்றார். அதற்கு அவர்கள், இப்பொழுதுதான் நீ சரியான விபரத்தை கொண்டு வந்தீர் என கூறி பின்னர் அதை அவர்கள் அறுத்தார்கள். அன்றியும் அவர்கள் மனமுவந்து செய்வதற்கு நெருங்கவில்லை. நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்ததையும் பின்னர் அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நீங்கள் தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வோ நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததை வெளியாக்குகின்றவன். ஆகவே அறுக்கப்பட்ட பசுவாய் அதன் சில பாகத்தை கொண்டு கொல்லப்பட்டு அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவன் உயிர் பெற்ற அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் இவ்வாறு காண்பிக்கின்றான். அப்பால் உங்களுடைய இதயங்கள் இதற்கு பின்னும் கல் நெஞ்சாய் கடினமாகிவிட்டன. அவை கற்பாறையைப் போல் அல்லது இறுக்கத்தால் அதைவிட மிக கடினமாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறையிலும் சதா தானாகவே ஆறுகள் உதித்தோடு கொண்டிருப்பவைகளும் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக அதில் பிளவுபட்டு பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. நிச்சயமாக அதில் அல்லாஹ்வின் பயத்தால் உருண்டு கீழே விழக்கூடியதும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி பராமுகமானவன் அல்ல. விசுவாசம் கொண்டோரே, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கிறீர்களா? மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர். பின்னர் அதை விளங்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றி விடுகின்றனர். மேலும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியை விசுவாசிக்கின்றோம் என கூறுகின்றார்கள். மேலும் அவர்களில் சிலருடன் தனித்து விடும்போது உங்கள் இரட்சணிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்று கூறுகின்றனர். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கறிவன். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். வீண் நம்பிக்கைகளை கொள்கையாக கொள்வதை தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். அன்றியும் அவர்கள் வீண் கற்பனைகளை எண்ணுவோர் தவிர வேறில்லை. ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை அற்ப கிரயத்திற்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் கூறுகின்றார்களே, அத்தையோருக்கு கேடுதான். ஆகவே அதை அவருடைய கரங்கள் எழுதியதனால் அவர்களுக்கு கேடுதான். மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதிப்பதனால் அவர்களுக்கு கேடுதான். மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு நபியே அவர்களிடம், நீர் கேளும், அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஓர் வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா? ஆம், எவர் தீமையை சம்பாதித்து கொண்டிருந்து எவருடைய குற்றம் அவரை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். இன்னும் விசுவாசம் கொண்டு நற்காரியங்களையும் செய்கின்றார்களே, அத்தகையோர் அவர்கள் சுமணவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். மேலும் இஸ்ராயேல் மக்களிடம், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதனையும் வணங்காதீர்கள். பெற்றோர்களும் உறவினர்களும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள். இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள். தொழுகையும் நிறைவேற்றுங்கள். ஜக்காத்தையும் கொடுங்கள்.
என்று நாம் வாக்குறுதி வாங்கியதையும் நினைத்து பாருங்கள். பின்னர் உங்களில் சொற்ப மாணவர்களைத் தவிர நீங்கள் புறக்கணித்தவர்களாக முகம் திரும்பி மாறிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய இரத்தங்களை சிந்தாதீர்கள். உங்கள் இல்லங்களை விட்டு உங்களை சேர்ந்தவர்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைவு கூறுங்கள். பின்னர் நீங்களே சாட்சியம் கூறியவர்களாக இருக்க அதை நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். பின்னர் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்கள்தான் அவர்கள். உங்களை சேர்ந்தவர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். இன்னும் உங்களில் ஒரு சாராரை அவர்களின் வீடுகளுக்கு வெளியேற்றியிருக்கிறீர்கள். பாவத்தை கொண்டும் பகைமையை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக எதிரிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். மேலும் வெளியேற்றப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்களாக உங்களிடம் வந்து விட்டால் நஷ்டஈடு கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். அவ்வாறு அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை உங்கள் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வேதத்தில் சிலவற்றை விசுவாசித்து மற்றும் சிலவற்றை நிராகரிக்கின்றீர்களா? உங்களில் இதை செய்கிறவருக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை. இன்னும் மறுமை நாளில் அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் திருப்பப்படுவார்கள். அன்றியும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்ல. அவர்கள் எத்தகையோர் என்றால் மறுமையின் வாழ்க்கைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஆகவே அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. அவர்கள் யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். மேலும் நாம் மூசாவிற்கு திட்டமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பியும் வைத்தோம். மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை ரூஹுல் குத்தூஸ் என்னும் ஜிப்ரீலை கொண்டு அவரை நாம் பலப்படுத்தியும் வைத்தோம். உங்கள் மனம் விரும்பாததை நம்முடைய எந்த தூதரும் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அதை ஏற்காது புறக்கணித்தும் பெருமையடித்து கொண்டும் கொள்கின்றீர்களா? ஆகவே தூதர்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள், ஒரு சாராரை கொலையும் செய்தீர்கள். இன்னும் எங்கள் இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று யூதர்களான அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறன்று அவருடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஆகவே வேதத்தில் குறிப்பிடப்பட்ட அநேகவற்றை விட்டுவிட்டு குறைவானதை அவர்கள் விசுவாசம் கொள்கின்றனர். மேலும் அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்த கூடிய குரான் எனும் வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது இதற்கு முன் நிராகரிப்போருக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியை அல்லாஹ்விடம் அவர்கள் தேடிக்கொண்டும் இருந்தனர். பின்னர் அவர்கள் நன்கறிந்திருந்த இவ்வேதமானது அவர்களிடம் கொண்டு வந்தபோது அதை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆகவே நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. இந்த குரானை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் தான் நாடியவர்கள் மீது தன்னுடைய பேரிலிருந்து இறக்கி வைப்பதற்காக பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கிய இதை நிராகரிப்பதன் மூலம் எதற்கு பகரமாக தங்களை விட்டுவிட்டார்களோ அது மிக கெட்டது. அதனால் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்துக்குரியவர்களாக திரும்பினார்கள். நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு. மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை விசுவாசிப்போம் என கூறுகின்றனர். அதற்கு பின்னால் உள்ள குரான் வேதத்தை நிராகரித்து விடுகின்றார்கள். ஆனால் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் இதுவே சத்தியமானதாகும் என நபி அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்டவராக இருந்தால் அல்லாஹ்வின் நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்கப்படும். நீங்கள் விசுவாசம் கொண்டவராக இருந்தால் அல்லாஹ்வின் நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் என்று நீர் கேட்பீராக. மேலும் மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை நிச்சயமாக கொண்டு வந்தார். அப்பால் அவருக்கு பின்னர் நீங்கள் காளை கன்றை தெய்வமாய் எடுத்து கொண்டீர்கள். அந்த நிலையில் நீங்களோ அநியாயக்காரர்களாக இருக்கிறீர்கள். உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கி இன்னும் தூர் சினாய் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்திய பொழுது
உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தை பலமாக பிடிக்குங்கள், இன்னும் அதை செவிசாய்த்து கொள்ளுங்கள் என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அதற்கு அவர்கள் நாங்கள் செவியேற்றோம், இன்னும் உம் கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய இதயங்களில் ஒரு காளைக்கன்றின் அன்பினை பூட்டப்பட்டு விட்டார்கள். நீங்கள் விசுவாசம் கொண்டோராக இருந்தால் எதை செய்யுமாறு உங்களுடைய விசுவாசம் தூண்டுகிறதோ அது மிக கெட்டது என்று நபியை நீர் கூறுவீராக. அல்லாவிடம் இருக்கும் மறுமை வீடானது மற்ற மனிதர்களுக்கென்று உங்களுக்கே சொந்தமாக இருந்து அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் அவ்வீட்டிற்கு செல்வதற்காக மரணத்தை நீங்கள் விரும்புங்கள் என நபியை நீர் கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். மேலும் இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிகின்றவன். மேலும் மற்ற மனிதர்களையும் குறிப்பாக இணை வைத்து கொண்டிருந்தோரிடையும் இவ்வுலக வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக நபி அவர்களை நிச்சயமாக நீ காண்பீர். அவர்களில் ஒருவன் தான் 1000 வருடங்கள் வயதளிக்கப்பட வேண்டுமென விரும்புவான். அவ்வாறு அதிக நாட்கள் அவன் வயதளிக்கப்பட்டாலும் அது நரக வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தூரமாக்கி வைத்து விடாது என்று அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தூரமாக்கி வைத்து விடாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்க்கிறவன். எவர் ஜிப்ரீலுக்கும் விரோதியாக உள்ளாரோ அவருக்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக அவர்தாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்கே இதயத்தின் மீது குர்ஆனாகி இதனை இறக்கி வைத்தார். இது தனக்கு முன்னுள்ள வேதங்களை அனைத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக நேர்வழி காட்டுகிறதாகவும் விசுவாசம் கொண்டோருக்கு நன்முறையாக கூறுவதும் இருக்கிறது. உங்களில் எவர் அல்லாஹும் அவனுடைய மாணவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ அத்தகைய நிராகரிப்போருக்கு நிச்சயம் அல்லாஹ் பகைவனாக இருக்கிறான். இன்னும் தெளிவான வசனங்களை மீது நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். மேலும் தீய செயல்களுடைய பாவிகளைத் தவிர வேறொன்றும் அவர்களை நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்கள் ஒருவர் சாரார் அதனை உடைத்து அவர்கள் உடன்படிக்கையை செய்த போதெல்லாம் அவர்களின் சாரார் அதனை உடைத்து எறிந்து விட்டனர். உங்களில் எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ நிராகரிப்பிற்கு நிச்சயமாக அல்லாஹ் பகைவனாக இருக்கிறான். இன்னும் தெளிவான வசனங்களை உம்மீது நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். மேலும் தீய செயலுடைய பாவிகளைத் தவிர வேறொரும் அவைகளை நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் உடன்படிக்கையை செய்த போதெல்லாம் அவர்கள் ஒரு சாரார் அதனை உடைத்து எறிந்து விட்டனர் அல்லவா. மாறாக அவர்கள் பெரும்பாலும் விசுவாசிக்க மாட்டார்கள். மேலும் அவர்களுடன் இருப்பதான வேதத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் அல்லாவிடத்தில் அல்லாவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு சாரார் நிச்சயமாக ஏதும் அறியாதவர்களைப் போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தங்கள் முதுகுக்கு அப்பால் எரிந்து விட்டனர். அல்ஹம்துலில்லாஹ். சதக்கல்லாஹுல் ஆதீம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் அருள்மறையாம் திருக்குர்ஆன் சூரத்துல் பக்ரா 101 அத்தியாயத்தை முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சூரத்துல் பக்ரா 102ஆம் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பம் செய்யலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.